ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு அதாவது காலையில் பயங்கரமான பிளான்லாம் சூப்பராக போட்டாங்க. எல்லாம் பயங்கரமாக பிளான் போட்டாங்க. ஒத்துமையாக அது சரி ஓகே நடந்தாச்சு அப்படின்னு பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனாலும் அந்த டீம், அந்த ஏ டீம், அதாவது மாடர்ன் சினிமாஸ் டீமுக்குள்ள இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ ப்ளஸ் வந்து நத்தக்கண்டி, அதாவது விஜய் பரம்பரையில் இருக்கிற ஒரு அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, கடுப்பு. அந்த பொண்ணு சொல்லி நம்ம செய்யணுமான்ற மாதிரி ஒரு விஷயம் நல்லா பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க போய் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு விஜய் பார்வதி அங்கே போயிட்டு நம்ம அமித் கிட்டேயும் சபரிக்கிட்டேயும் வந்து சூப்பராக வந்து சபரின்றவங்க நம்ம விக்ரம் கிட்டேயும் வந்து சூப்பராக பேச்சு கொடுத்து ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க அழகாக வந்து இவங்க வலையில் விழுந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் வியானா இருக்காங்க, பெட்ஷீட்டோட உட்காந்துட்டு இருக்காங்க. சூப்பராக வந்து இப்போ டிஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்க்குறோம். கானவனம் சொல்கிறாரு வாயா போகலாம்னா, ஆமாம் போங்க, இந்த நத்தக்கணி சரியில்லை, போய் ட்ரிகர் பண்ண சொன்னால் வந்துட்டு பெட்ஷீட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கு, அவங்க வந்து உஷாராக இருப்பாங்க. சரி ஏதாவது பிளான் பண்ணி இப்போ ஏதாவது பண்ணணும்ல. நீங்கள் ஜெயிலில் தான் இருந்தீங்க. சரி நான் கேட்குறேன், ஜெயிலில் இருந்தீங்க, ஜெயிலில் ஒன்றும் பூட்டலல்ல, ஏன் ஜெயிலை விட்டு வெளியே வந்திருக்காங்க? எத்தனையோ வாட்டி வந்துட்டு பல் தேய்க்கிறேன், மூஞ்சி கலர்னு சொல்லிட்டுலாம் வந்திருக்கீங்களா, ரெஸ்ட் ரூம் போகிற வந்திருக்கீங்களா? அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல. அதாவது உள்ளே நான் இருக்கேன்ப்பா, எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, நான் இதை ஒரு காரணம் சொல்லி நான் சமாளிச்சு பண்ணுற மாதிரியே வந்துட்டு சபரி எஸ்கேப் ஆகிறாரு. எஃப்ஜி சுத்தம் டாமி எந்திரி என்ன தொங்கிட்டன்ற மாதிரி வந்து பட்டுனுக்கிறாரு. இப்பயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணுவாங்க பார்த்தா உட்காந்து ரெண்டு பேரும் வந்துட்டு இவங்க விஜய் பார்வதி வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம சான்ஸ் என்ன தெரியுங்களா? இப்போ விக்ரம் வந்து உட்காந்துட்டாரு. விக்ரமால தான் வந்து எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. பெரிய ஆள் பாவம்லாம் இது பண்ண முடியாது, வானோட ரொம்ப பயப்படுறாரு. இப்போ விக்ரம் உட்காந்துட்டாரு, மீசையை வரைஞ்சிட்டு இருக்காங்க இவங்க யாரு, நம்ம ஆதிரி. அந்த பக்கம் வந்து இவர் உட்காந்துட்டாரு, அமித் உட்காந்து தான் இருக்காரு. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, இவங்க பானபத்திரம் முன்னாடி இந்த பக்கம் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அழகாக இப்போ கும்பல் டக்குன்னு போய் அட்டாக் பண்ணலாம், செம்ம சான்ஸு. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒருத்தர அப்படிதான் இருக்காங்க. ஆமாம் போங்க, நைட் நாங்கள் வரல, நாங்கள் இப்போ வர முடியாது, இந்த மாதிரி உட்காந்தா இப்போ என்ன பண்ண முடியும்? சபரி நல்லா இப்படி உட்காண்டாரு, கேமராவை பார்த்து ஏங்க எங்களோட மொத்த பிளானை சொதப்புறதே இந்த நத்தக்கணி தானே லாஸ்ட்டில் முடிச்சிட்டாங்க. அது எப்படியா சுற்றி வளைச்சி இந்த ஒரு காமெடி வரும்ல, பாஸ் இங்கேருந்து சுற்றி போனால் சமையல் கட்டு வந்துடலாம், இன்வால்மெண்ட்டை நான் பாராட்டுறேன் அப்படின்னாரு. திரும்ப வந்துட்டு பாஸ் இங்கேருந்து இந்த பக்கம் போனாலும் சமையல் கட்டு வந்துடலாம். அந்த மாதிரி வந்து எங்கே சுற்றி வந்தாலும் கடைசியில் விஜய் பார்வதி தான் தப்பு பண்ணுறாங்க. இப்போ டிஸ்டார்ட் அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா நீங்கள் வார்த்தையை விட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க, எல்லாரையுமே பிடிக்கிறாங்க. இவரே வந்து நம்ம பிரச்சனையை பயந்து ஐயோ இந்த பொண்ணு ஓவராக வந்து வாயை கொடுக்குது, நம்ம அந்த பக்கம் போயிடணும் சொல்லிட்டு சபரிக்கிட்டையும் இவர்கிட்டையும் எஃப்ஜேக்கிட்டையும் போயிட்டார். என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நான் நல்லவன் காமிக்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து இந்த டீமில் இருக்காங்க. அதுதான் கொடுமை. சபரியும் எஃப்ஜேவும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீமுக்கு நல்லவங்களாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற ஒரு ஆட்கள் இங்கே இருக்கிறது பிடிக்காது அவங்களுக்கு. ஏன்னா கனி அந்த பக்கம் இருக்காங்க, விக்ரமெல்லாம் வந்துட்டு உங்களுக்குலாம் ஒரு ஃபிட்டு மாதிரி. ஸோ அவங்களுக்கு நாங்கள் நல்லவங்களாக இருக்கணும், எங்கள் டீமுக்கு நாங்கள் நல்லவங்களாக இருக்கணுன்றதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாதுன்ற மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே ஒரு பிளானை போடுறாங்க. சபரி வந்துட்டு ஒரு இடத்துல வந்து எல்லாத்தையும் கலாய்ச்சி விட்டார், அவங்க டீமையே கலாச்சிட்டு இங்கேருந்து நான் இதை பற்றி பேசக்கூடாது, நான் டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் பேசணும். இப்போ இன்னொரு கழிவு ஊற்றிட்டீங்களா, அதெல்லாம் என்னப்பா? ஓகே டீமில் ஒரு தப்புகள் நடக்க தான் செய்யும், எல்லாருமே வந்துட்டு முன்னாடிலாம் முழிச்சிட்டு இருந்தாங்க, தூங்கிட்டாங்க. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையில் பண்ணல, அதை பண்ணாமல் வந்து இன்னும் வந்து மாறி குறை சொல்லிட்டு இருந்தால் இப்போ என்ன பண்ண முடியும்? அவங்க விஜய் பார்வதி வரைக்கும் மம்பு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ட்ரிகர் பண்ண முடியல போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் கரெக்டான ஆள் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம்? விக்ரமும் திவ்யா மட்டும்தான் சூப்பராக ட்ரிகர் பண்ணாங்க. நேற்று வெடிக்க விட்டாங்க பாருங்கள், அந்த மாதிரி பண்ணலாம். இந்த டீம் இப்படி இருக்குது. சரி இதை பற்றி சொல்லுங்கள். சூப்பராக பிளான் பண்ணுறாங்க, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வரமாட்றாங்க. அவங்க ரம்யா என்ன பண்ணுவாங்க? ரம்யா வந்து கேட்டாங்க, கானவனத்தை வந்து கேட்குறாரு, சபரியும் எஃப்ஜேயும் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ணுறது முடியாது. சரி இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எப்போ எது சொன்னாலும் விஜய் பார்வதி புராணத்தையே பாடிட்டு இருக்காங்க தவிர நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் பதில் இல்லை. மறக்காம சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.